அது எப்படின்னா இப்போ ஒருத்தங்க வேலை செஞ்சுட்டு போகிறாங்க அப்படின்னா எந்த தொழிலுமே சரி அந்த வேலை பிடிச்சி போச்சுன்னா அந்த நம்பர் பத்திரமா வச்சுப்பாங்க, டைரியில எல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் வேலைனா அவங்களே கூப்பிட்டுக்கிறாங்க. புது ஆளை தேடுறது இல்லை. எங்கள் அப்பா தான் சொல்லுவார், எந்த ஆர்டர் கிடைச்சாலும் சொல்லுவார், இவங்க எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சவங்க, அவங்க நான் ஏற்கனவே செஞ்சு கொடுத்துருக்கேன், ஃப்ரெண்டு தான் தெரிஞ்சவங்க, அதான் கூப்பிட்டேன். அதான் ஞாபகமாக சில பேர் அப்படியே சொல்லுவாங்களாம், பாரு டக்குன்னு ஒரு வேலை ஆகணும்னா நான் உன் டைரி எடுத்து ஃபோன் பண்ணுறேன், அந்த அளவுக்கு பொறுப்பாக எனக்கு செஞ்சு கொடுங்கன்ட்டு. நான் இன்னும் டெய்லர் ஆகிறேன்னு நினச்சிக்கிறேன். விட்டாரு டெய்லர் வேலையை விட்டு பல வருஷம் ஆகுது. இவங்க அப்பா கடை அந்த தொழிலும் நல்ல தொழில் தான். இப்பெல்லாம் டெய்லருக்கு டிமாண்ட் ஆச்சு. வேஸ்ட் ஆகி போச்சு. அப்போ வேஸ்ட் ஆகி போச்சு. இப்பெல்லாம் ரேட் எல்லாம் ஏத்திட்டாங்க. முக்கி தச்சாலும் எவ்வளோ? அப்பெல்லாம் ஜாக்கெட்னா 15 ரூபா ஜாக்கெட். எவ்வளோ தெரியுமா? 5000 ரூபாய் சம்பாதிக்கலாம் ஒரு நாளைக்கு. நினைச்சு அவன் டேலண்ட். கல்யாண பொண்ணுக்குலாம் பிளவுஸ் என் ஃப்ரெண்டு தச்சா 15000 தச்சாலாம். அவன் சொல்றான் என்ன அது என்ன சொல்றது, ஒரு நல்ல ஆனா அதுலயும் கஷ்டம் இருக்குது, அந்த நுணுக்கங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ட்ரைனிங் எடுத்து தான் வராங்க. இருந்தாலும் ஒரு கல்யாண ஆர்டர்லாம் கிடைச்சா நல்லா கூட அசால்ட்டா தச்சிட்டு போயிடலாம். ஆனா ஜாக்கெட் தைக்கிறது டிசைன் வைக்கணும், மச்ச டிசைன் வைக்கணும், அதெல்லாம் கஷ்டம் இல்லலாம். டிசைன் வைக்கணும் எல்லாம் ரேட் ஏத்திட்டாங்க. முன்ன மாதிரி இல்ல. இப்பலாம் பிளவுஸ் தைக்கணும்னா 500 ரூபாய் கண்டிப்பா. சாதாரண ஜாக்கெட்டுக்கு 270 ரூபாய் உள்ள அந்த லைனர் துணி வச்சு தைச்சாலனா ஒரு நாளைக்கு 100 ரூபாய் தான் தைப்பேன். அப்போ 100 ரூபாய் தான் தைப்பேன். இப்போ இறங்கணும்னு வச்சுக்கா, நம்பர் ஆரிமல்ல ட்ரைலர் யாருமே கிடையாது. இத்தனை வருஷம் விட்டுட்டீங்க, மறந்துட்டு இருப்பீங்களா? இல்ல ஞாபகம் இருக்கா? மிஷின் மாதிரி இதெல்லாம் மறக்கிறது கிடையாது. இருக்குது அவர் காலையில வீட்ல வச்சிருக்கேன். இன்னும் வச்சிருக்கீங்களா? அது உடவே மாட்டேனாது. ஞாபகம் சத்தியம். ஏன்னா கஷ்டப்பட்டு கத்துந்திருப்பீங்க. ஆமா, அது விட்டுட்டா கஷ்டம் இல்ல, மறுபடியும் அந்த டச் கொண்டுட்டு டேலண்ட். இப்போ ஆரிமல்லுக்கு யாருமே இல்ல டெய்லர். ஒருத்த வயசு எனக்கு கண்ணு தெரியாது, அவங்களுக்கு தான் குத்து மல்லு கட்டினுக்குறாங்க. நானே கட் பண்ணுவேன், நானே தைக்கிறது, நானே சில்லற வேலை பண்றது. அப்பலாம் எம்மிங் பண்ணோம், அவர் குட்டி குட்டியா பண்ணோம். இப்போலாம் 2 பேண்ட் ஷர்ட் தச்சாலுமே பல்கா கையில காசு. ஜாக்கெட்டுக்கு 70 ரூபாய் 270 ரூபாய் சும்மா சாதா ஜாக்கெட். அது ஏரியாக்கு ஏற்ற மாதிரி ரேட் வைக்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு சிட்டி மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதோட ரேட்டே வேற. அண்ணா நகர்ல ஒரு பொண்ணு போய் என்ன சொல்றா, நல்ல ஒரு டெய்லர் எங்க அக்கா, அவங்க நல்லா தச்சு தருவாங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறேன் அதனால நான் போய் சுடிதான் நாங்கள் தச்சுட்டு வந்தேன்னு. நான் என்ன நினச்சேன், இன்னும் ஒரு 500 ரூபாய் 600 ரூபாய் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு. சரி நான் சும்மா கேட்டேன், அங்கே அந்த கடையில் தச்சுருந்து நல்லா இருந்துச்சு டிசைனு. சரி எவ்வளோன்னு கேட்டால் நான் 2400 ரூபாய் கொடுத்தேன் ஒரு சுடிதான் இருக்கா அப்படின்னு. அவங்க அதான் ரேட்டுன்னு வச்சிருக்காங்க. நல்லா கண்ணாடி கிளாஸ்லாம் போட்டு அது ஷோரூம் மாதிரி வச்சிருக்காங்க பாருங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஏரியா எப்படி கேட்ட காசு கொடுத்துறாங்க போல இருக்கு. அவங்க அதே ரேட்டுன்னு பழகிடுறாங்க. இப்போ ஒருத்தங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதான் ரேட்டுன்னு பழகிடுறாங்க. லோ பட்ஜெட்லாம் கடை சிட்டிக்குள்ள நடத்த முடியாது. அது நீ சொல்றது கரெக்டான விஷயம் தான். கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் தான் சொன்னேன், இன்னும் 500 ரூபாய் 600 ரூபாய்க்கு தச்சு தராங்க, நீ இவ்வளோ சொல்கிற ரேட்டுன்னா அவங்க அதுக்கு என்ன திரும்ப எக்ஸ்பிளைன் கொடுக்குறாங்களா, என்கிட்ட 5 ஆள் வேலை செய்கிறாங்க, நான் வந்து கரண்ட் பில் கட்டணும், ஏசி போட்டு வச்சுருக்கிறேன், நிறைய மிஷின் இப்பெல்லாம் டெய்லரிங்க்கு ஏகப்பட்ட மிஷின் வாங்கி வச்சிருக்காங்களாம். சின்ன விஷயத்துக்கு கூட ஆமா மிஷின். அந்த ஓவலா கடிக்கிறதுல இருந்து எல்லாத்துக்கும் ஏதோ மிஷின் வாங்கி வச்சிருக்காங்க. எல்லாம் கரண்ட்ல வந்துருச்சு. அதனால எல்லாத்துக்கும் நான் பார்க்கணும்லப்பா, அதனால தான் இந்த ரேட்டு. அது மட்டும் இல்லாமல் எனக்கிட்ட ஃபினிஷிங் நல்லா இருக்கும், அதனால என்னை தேடி கஸ்டமர்ஸ் வராங்க அப்படின்ட்டு அதான் ரேட்டுன்னு சொல்றாங்களாம். அது கொஞ்சம் இருக்கப்பட்டவங்க தெரியல அது ரேட்டா. ரேஷன் கடை இருக்குல்ல, அங்கே வச்சு போய் ஒரு கடை வச்சு தைக்கிறானுங்க பாரு. சோட்டு பையனா ஒரு காடு கேட்காத வருவான் பாரு ஒரு ஆள். அது நம்ம ஆரிமட்டில் தான் இருந்தாலும் நம்ம திரும்ப இருக்கிறோன்னு நினைக்கிறேன். அவனுங்களே 10 பேர் தான் தைக்கிறானுங்க, 3 பேர் தைப்பானுங்க. சந்தை ரேஷன் கடாண்டு நல்லா தைப்பானுங்க. ஆனால் ரேட்டு செம்ம துட்டு. ஃபர்ஸ்ட் வச்சிருந்தது வேஸ்ட் டெய்லர். இப்பெல்லாம் வச்சா டெய்லர்ல சமாளிக்கலாம். எல்லாரும் ஏற்றதை பார்த்து டி நகர்லையும் ஏற்றி விட்டாங்க. நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்களாம் டி நகருக்கு போவாங்க, அந்த 1 ஹவரில் தைச்சு தரதுன்னு சொல்லிட்டு அப்படி தானே வச்சுருந்தாங்க. நல்லா ஃபேமஸ் ஆகி நிறைய பேர் வந்திருந்தாங்க. அது யார் என்ன சொன்னாங்கன்னு தெரில. நீங்கள் கம்மி ரேட்டுன்றதுனால எல்லாரும் உங்களை தேடி வராங்க அப்படி சொல்லிட்டாங்களான்னு தெரில. இப்போ அவங்களும் ஏற்றிட்டாங்களாம். ஒரு பண்ண அவங்க ஏற்றிட்டாங்க. அதுக்கு எதுக்கு நான் கஷ்டப்பட்டு இங்கேருந்து போனோம். ஆமா 1 ஹவர்ல தச்சு கொடுத்துருவாங்களாம். இப்பவும் 1 ஹவர்ல தச்சு தராங்களாம். ஆனா ரேட் மட்டும் ஏத்திட்டாங்களாம். அதனால அவளுக்கு என்ன சொல்றா, எல்லாமே ஒரே ரேட்டுன்னா நான் இங்கே தச்சுக்கிறேன். இப்போ கூட என்ன டிஃப்ரென்ஸ்னா அவங்க 1 ஹவர்ல தச்சு கொடுப்பாங்க, இங்கே கொஞ்சம் நேரம் ஆக்குவாங்க. அதான் காசு வந்தா முக்கியம் கிடையாது, அவங்களுக்கு வேலை ஆகணும் முக்கியம். அதுதான் கணக்கு. காசு வந்து எவ்வளோனா கொடுத்துருவோம். அந்த டைமுக்கு துணி கையில் வந்து நம்ம தச்சு போடுறது. யாராக இருந்தாலும் இப்போ எல்லாமே நம்ம யாருமே அதை தான் பார்த்து மோசம் பண்ணுவோம்.
அதான் சொன்னோம் பொங்கலுக்கு நான் துணி எடுத்து 1 மாதம் முன்னாடி கொடுத்துட்டேன் எங்கள் வீட்டாண்ட இருக்கவங்க கிட்டன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சொன்னேன். என்னது 1 மாதம் முன்னாடி கொடுத்தேன்? ஆமாம், இங்கே இருக்கவங்கலாம் 1 மாதம் டைம் கேட்குறாங்க. இதே டி நகர் மாதிரிலாம் போனால் தான் 1 hour இல்லை அதிகபட்சம் 2 hours அதான் டைமு. அந்த ஆஃபர் சம்பாதிக்கிற ஆஃபர் அவங்களுக்கு அதனால சொல்லி கொடுத்து ஒன்றில் டீ சாப்பிட்டு டீ சாப்பிட்டு வாங்கணும். அதுக்குள்ளே முடிஞ்சு போச்சு. கட் பண்ணி டப்ப டப்ப டப்புன்னு அடிச்சு முடிஞ்சு போச்சு. அங்கே எப்படின்னா ஆர்டர் பிடிக்கிறதுக்குன்னு ஒருத்தங்க கிட்ட அனுப்பிச்சிடுவாங்க பொழுது, நீ ஆளை போய் பிடிச்சி கூட்டு வா, ரோட்டில் போகிற வர எல்லாரையும் வாங்க தைக்கிறேன்ட்டு அப்படின்ட்டு. அது மாதிரி நிறைய பேர் ஆளை வச்சுருக்குறாங்க, நல்ல காசு சம்பளம் கொடுத்து. தெரிஞ்சவன் கடை எடுத்து போட்டு ஆளை போட்டோன்னா சமாளிக்கலாம். இப்போ ஆரி மட்டும் டைலர் எவனுமே கிடையாது. நான் ஒரே ஒரு ஒருத்தன் வயசான அந்த சேர்வேலில் இருந்தான். அவனுக்கு கண்ணு தெரிஞ்ச காது கேட்கல. அவனாண்டே கொடுத்து ஒன்று நம்ம ஒன்று சொன்னோம், அவன் ஒன்று சேர்த்து செய்வான். டைலர் அதான் லட்சுமிபுரம் இருக்குல்ல, அங்கே வந்து தச்சு இருந்தானுங்க. அவனுங்களும் ஊரோட போய் கடை வச்சிட்டானுங்க. இங்கே ஆரி மட்டும் நம்ம எல்லாம் வசதி ஆகிட்டாங்க. நல்லா டைலர் இல்லை. அதுலேயும் ஒருத்தங்க டீனர்லாம் பழக்கமானவங்க, கொஞ்சம் வரும்போதே பழக்கம். அவங்க அது மாதிரி தான் சொல்லுவாங்க, இன்னும் அடிக்கடிக்கு சொல்லுவாங்க, எந்த தொழிலுமே ஒருத்தங்களை நம்பி இறங்கக்கூடாது. சில நேரத்தில் அப்படியே ஏமாற்றிடுவாங்களாம், வேலைக்கே வரமாட்டாங்களாம். ஒரு வாட்டி கல்யாணம் ஆர்டர் வாங்கி வச்சுட்டாங்களாம். ப்ளவுஸு 2 ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ஆர்டர் வந்திருக்கு. 3 நாளில் கல்யாணம்ன்றாங்க. வேலைக்கு அந்த ஆரி ஒர்க் பண்ணுறவங்க வரலையாம். கேட்டால் எனக்கு ஊரில் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, இவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஏமாற்றிட்டாங்களாம். ஆனால் இவங்களுக்கு கொஞ்சம் வேலை தெரியும் போல இருக்குது. அதனால் அவங்க இறங்கி கொஞ்சம் செஞ்சு முடிச்சாங்களாம். இதை அவங்க போகும்போதெல்லாம் புலம்புவாங்க, நமக்கு அந்த வேலை தெரியலன்னா எவ்வளோ பெரிய அசிங்கம் கஸ்டமர்கிட்ட. அவங்க நம்மளை தேடி வராங்கன்னா கடையா இல்லை, சுற்றி கடை இருக்குது. லைனாக அங்கே டீனரில் லைனாக ஒரு 2 தெருவு வச்சுருக்காங்க டெய்லர் கடை. அவ்வளோ போட்டிக்கு கடைங்க இருந்தாலும் நம்மளை தேடி வராங்க. அவங்கள நம்மளை நம்பி தானே ஆர்டர் கொடுக்குறாங்க. இப்படி பண்ணிடுச்சுன்ட்டு அந்த பொண்ணு அப்புறத்துலேருந்து வேலைக்கே வர வேணான்ட்டாங்களாம். ஏம்மா தயவு செஞ்சு நீ வேணாம்மா, நீ ரொம்ப என்னை ஏமாத்துற, உன்னை நம்பி தானே நான் ஆர்டர் எடுத்தேன். பொறுப்பை பார்க்கணுமா, அதை தான் வேலை. பொறுப்பில் அப்போ தான் அவங்க அடிக்கடிக்கு சொல்லுவாங்க, ஒருத்தனை நம்பி நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடாது. நமக்கும் அந்த தொழில் நேக்கு அந்த நுணுக்கம் அதெல்லாம் தெரியணும். தெரிஞ்சாதான் ஒரு வேலைக்கு ஆள் கூட வைக்க முடியும். சரி, அவனும் கை தாத்து. ஆமாம், விட்டு போவான், நம்மளுக்கு தெரியும். நானா ஒன்றில் இடத்துக்கெல்லாம் இப்போ லைசன்ஸ் எடுத்துக்கோங்க. எப்படி ராங்க எது ரைட் எதுன்னு கூட தெரிய மாட்டேங்குங்க. ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் போட்டு ஓட்டுதுங்க. நீ கரெக்டாக போய் நேரம் போய் ஓட்டி சரண எத்தனை பொருள் விடுவானுங்க. அவள் தான் ஆக்சிடென்ட் ஒன்று. இவனுக்கு ஃப்ரெண்டுங்க இருக்கிறாங்க. அப்போ சொல்லி இந்த கடையை கடையை விட்டுருப்பான் அவனுக்கு. ஏன்னா அவன் சொன்னானா அவன் கொடுக்க மாட்டானா எனக்கா கொடுக்க மாட்டான். அதான் சொல்கிறாங்க. வேலையை வச்சுட்டேன். முருகன் முன்னாடி செம கஷ்டம். செம உழைப்பு இருக்கா, கஷ்டப்படுற சில மட்டும் சோம்பேறித்தனமே போட மாட்டான். அதான் எவ்வளோலாம் கஷ்டப்பட எனக்கு ரொம்ப பிடிக்குமாடா. வேலை தான்றதில்ல, மற்ற நல்ல வேலை செய்வான். அவன் முன்னாடி அதுக்கு மேலே பாவம். அன்றைக்கி என் வீடு அடிக்க போனோம். ரவ பழம் 10க்கு போய் அடிச்சுட்டு வருது போகல. எனக்கு அதுதான் ஒரு ஆச்சரியமாக இருக்கு. என்னடா இது ஒன்று பால் பாருங்க, இந்த பயிற்சி கபோர்டு உள்ள ஒரு பள்ளம் பார்த்துருச்சு. 10க்கு போய் அடிச்சுட்டு வருது. எனக்கு ஒரு சைடில் ஒரு பார்க்க என்னடா இவ்வளோ ஸ்டைல் வேலைக்கு தான் போயிருக்குது. இந்த வேலை சின்ன பள்ளம்னு கூட பார்க்க போய் அடிச்சுட்டு வந்து கூந்து